As we remain standing, நாம் நின்ற வண்ணமாகவே let us read two different portions of scriptures. இரண்டு வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்கிறோம். The first portion is taken from the book of the prophet Isaiah, chapter number 35. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம் and verse number 3. மூன்றாம் வசனம். And then we'll go to the book of Revelation, chapter number 3. அதன் பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் and read verse number 2. இரண்டாம் வசனம். Isaiah chapter number 35 and verse number 3. It says, "Strengthen ye the weak hands and confirm the feeble knees." ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம் மூன்றாம் வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். Revelation chapter number 3 and verse number 2, it says, "Be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found thy works perfect before God." வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாம் வசனம். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பு நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, the only exalted name of the Lord Jesus Christ, உயர்த்தப்பட்ட ஒரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we humbly come approaching Thee to the throne of Thine grace. ஆண்டவரே, உம்முடைய கிருபாசனத்தண்டை தாழ்மையோடு வந்து நெருங்கி நிற்கிறோம். Lord, as we approach Your presence, we believe in the precious blood that You had shed for us on the cross of Calvary. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் இவ்விதமாய் நெருங்கி கிட்டி சேர்வதற்கு கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின அந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை தகுதிப்படுத்தினேன். Thank You, Lord, for helping us to gather around Your table to feast on the living bread of Your word. உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ அப்பத்திலே நாங்கள் பங்கு பெற உம்முடைய மேஜையை நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Lord, as we approach Your word, we approach You because You are the author of Your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அணுகும்போது நாங்கள் உண்மை அணுகிறவர்களாக இருக்கிறோம். வார்த்தையின் ஆதாரமாய் இருக்கிறவர் நீரே. I pray, Heavenly Father, that You will come on to the scene, take a position and break the living bread of Your word and pass it on towards our lives. பரலோகத்தின் தகப்பன், இந்த வேளையிலே நீரே இறங்கி வந்து உம்முடைய ஜீவ அப்பத்தை பிட்டு எங்களுடைய வாழ்க்கைக்கு நேராய் நீர் எங்களுக்கு அனுப்பி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். May the liberty of Your Spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Would You please anoint these lips of clay to speak Your anointed ஆண்டவரே, word. உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை பேச என் ஆவியை நீர் அபிஷேகியும். Anoint the ears of Thine people to hear. ஆண்டவரே, கேட்கிற உம்முடைய ஜனத்தினுடைய செவியை நீர் அபிஷேகியும். Anoint every hearts that are under the sound of this voice to receive Your word. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் சத்தத்துக்கு கீழாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள அபிஷேகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Anoint every lives to be transformed by Your word. ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையும் மறுரூபமாக்கப்பட நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்று Let ஜெபிக்கிறேன். everyone that hath an ear, let them hear what the Spirit saith unto the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். May this be a blessed time of our spirit communing with Yours and Yours with ours. ஆண்டவரே, உம்மோட ஆவியோடு கூட நாங்கள் இடைப்பட எங்களுடைய ஆவி இடைப்படுகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாய் நீர் எங்களுக்கு இதை மாற்றி தாரும். We love You and we thank You. நாங்கள் நேசிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். declare that all the glory, honor, power and praise, it belongs to You and You alone. ஆண்டவரே, சகல துதி கன மகிமை மேன்மேலாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாக வேண்டும் என்று For அறிக்கையிடுகிறோம். we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus இதை Christ. எல்லா ஆசீர்வாதங்களையும் வெளியேற பெற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். As we have gathered here on the first of yet another new month, புதிய மாதத்தின் முதல் நாளிலே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறேன். I would like to share with you something that the Lord laid in my heart.
வந்திருக்கிற உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் என் இருதயத்தில் வைத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The title for my message this evening is இந்த மாலை வேளையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் What's left or what remains is more than enough. மீதியாய் இருக்கிறவைகளோ அவைகளே போதுமானவைகள். Whatever is remaining in our life, நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் மீதியாய் இருக்கிறதோ, whatever is left in our lives, நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் நீண்டு இருக்கிறதோ, that is more than enough for us. அது நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவைகளாகும். Many times as we are living our lives, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை நாம் வாழும்போது we fail to focus on what we have in our possession. நமக்குள்ள இருக்கிறவைகள் என்னவென்று நாம் அறியாமலே அநேக நேரம் remaining in our life, what is left in our life, நம்முடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை கூட அறியாத and we start to focus on the things that are missing in our life. நம்முடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் விடுபட்டிருக்கிறது என்பதை குறித்த கவனமும் இல்லை. We look at people who has things that we don't have. ஜனங்கள் நம்மிடத்தில் இல்லாதவைகளை வைத்திருக்கிறவர்களை நாம் நோக்கி பார்க்கிறோம். We look at people who have opportunities that are not there in our lives. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்காத வாய்ப்புகளை மற்றவர்கள் பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். We look at people who have blessings that we don't have. ஜனங்கள் கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் நாம கொண்டில்லையே என்கிற But as the people of God, தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற நாம் we need to understand ஒரு காரியத்தை புரிந்து it's கொள்ள very வேண்டும். important that we focus on what is remaining in our life. நம்முடைய கவனம் எல்லாம் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, Instead of focusing on what's missing in our life, நம்முடைய வாழ்க்கையில எது விடுபட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் it's very important to focus on what is remaining in our life. நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் நோக்க வேண்டியது. There is a wonderful prophetic and promise chapter that we read from the book of Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டது மிகவும் அற்புதமான ஒரு ஆச்சரியமான It ஒரு talks about the restoration of the people of God. அது தேவனுடைய ஜனங்களை மீண்டுமாய் சீர்பொருந்த பண்ணுகிற It talks about the restoration of the life of God. தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவனை அவர்களுக்கு திரும்ப restoration of the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு சீர்பொருந்த செய்வது. Verse number 1 says in Isaiah chapter number 35, 35 அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசனம் the wilderness and the solitary place shall be glad for them, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, and the desert shall rejoice, கடுவெளி கழித்து, and blossom as the rose. புஷ்பத்தை போல செழிக்கும். Verse number 2 it says it shall blossom abundantly, அது மிகுதியாய் செழித்து, and rejoice even with joy and singing. பூரித்து ஆனந்த களிப்புடன் The பாடும். glory of Lebanon shall be given unto it, லெபனோனின் மகிமையும், the excellency of Carmel and Sharon, they shall see the glory of the Lord and the excellency of our God. கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு So அளிக்கப்படும். the scripture says வேதவசனம் சொல்கிறது, there is wilderness, அங்கே ஒரு வனாந்திரம் there இருக்கிறது, is solitary place, அங்கே ஒரு கடுவெளியான இடம் but they இருக்கிறது. shall be glad for the people of God. அது தேவனுடைய ஜனங்களுக்காய் அது கெம்பீரிக்கிறது, There is desert, அங்கே வனாந்திரம் but இருக்கிறது, it shall rejoice and blossom as the rose. அது சாரோனை போல அது பூக்கிறதாய் இருக்கிறது. So God is talking about some negative things that are present, அங்கே ஒரு எதிர்மறையான காரியங்கள் இருக்கிறதையும் ஆண்டவர் but how positive things will be restored to those negative things. ஆனால் அந்த எதிர்மறையான காரியங்களிலே நேர்மறையான காரியங்கள் எப்படி சீர்பொருத்த செய்கிறது என்பதையும் It's சொல்கிறார். talking about the people of Judah இது வந்து யூத ஜனங்களை and குறித்து how this is சொல்லப்பட்டவைகள். going to happen. இது எப்படி சாத்தியப்படுகிறது? Verse number 4 says, 4ஆம் வசனம் say சொல்கிறது, to them that are of fearful heart, மனம் பதறுகிறவர்களை பார்த்து, be strong, fear not, நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். behold your God will come with vengeance, இதோ உங்கள் தேவன் and நீதியை God with சரிக்கட்டவும், recompense he will come and save you. உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று Verse சொல்கிறார். number 5 says, then the eyes of the blind shall be opened, அப்பொழுது குருடரின் கண்கள் and the திறக்கப்பட்டு, ears of the deaf shall be unstopped, செவிடரின் செவிகள் திறவுண்டு the lame man shall leap as an hart, அப்பொழுது முடவன் மானை போல் and the குதிப்பான், tongue of the dumb shall sing, ஊமையன் நாவு கெம்பீரிக்கும். for in the wilderness shall waters break forth and streams in the desert. வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே See, ஆறுகளும் பாய்ந்தோடும். when you read all of the scriptures in this chapter, இந்த வேத அந்த அதிகாரத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் நீங்கள் there is a வாசித்தீங்கன்னா, combination of positivity and also negativity. அங்கே எதிர்மறையான கருத்துக்களும் நேர்மறையான கருத்துக்களும் ஒன்றின் மீது God ஒன்றாக says the வருகிறது. negativity is remaining, அங்கே மீந்து நிற்பது எதிர்மறையான but the காரியங்கள். positive things will be restored into those things that looks negative.
மீந்திருக்கிற அந்த எதிர்மறையான காரியங்களிலே தேவனுடைய நேர்மறையான காரியங்கள் அவைகளை கொண்டு வந்து There is fearful heart. அங்கே மனம் பதறுகிற ஒரு இருதயம். There is vengeance. அங்கே நீதியை சரிக்கட்ட But God says, be strong and do not fear. ஆண்டவர் சொல்றாரே நீ பயப்படாத திடன் கொள்ளுங்கள். And the scripture says, வேதவசனம் there are blind eyes. அங்கே குருடரின் கண்கள் இருக்கிறது. But he says it will be opened. அது திறக்கப்படும் என்று சொல்கிறார். There are deaf ears. செவிடரின் செவிகள் இருக்கிறது. But it will be opened. அதுவும் திறவுண்டு போ. There is a lame man. அங்கே ஒரு முடவன் இருக்கிறான். But he will have his healing restored to him. அவனும் ஆனை போல குதித்து எழும்புவான். There is a tongue that is dumb. அங்கே ஒரு ஊமையின் நாவு கெம்பீரிக்கிறது. But that tongue shall sing. அந்த நாவு கெம்பீரிக்க கூடியதாய் இருக்கிறது. Praise the name of the living God. How can all of these things happen? இவைகள் எல்லாம் எப்படி நடக்கிறது? That's what verse number 3 says. அதைத்தான் மூன்றாம் வசனம் சொல்கிறது. Only when we strengthen the weak hands அந்த தளர்ந்த கைகளை திடப்படுத்தும் போது and மாத்திரமே confirm the feeble knees. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும் போது Praise the name of the living God. நாமத்துக்கு You know the hands are weak, no doubt about it. அதுல கரங்கள் வந்து பலவீனமானது, அதுல சந்தேகமே கிடையாது. Only weak hands are present. அங்க இருக்கிறது தளர்ந்த கைகள். But at least we have to thank God there are hands. ஆனா ஒரு காரியத்துக்காக நன்றி செலுத்தணும், கரங்களாவது இருக்கிறதே என்று. You know, weak hands are better than no hands. கையே இல்லாம இருக்கிறத காட்டிலும் தளர்ந்த கரங்கள் இருப்பது நல்லது தானே. Praise the name of the living God. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Instead of having no hands, it's better to have some weak hands. கைகளே இல்லாமல் இருப்பதை விட தளர்ந்த கைகளோடு இருப்பது எவ்வளவு. And God Almighty says, சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், you don't look at the things that are happening around you. உன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து நீ பார்க்காத. You don't complain and say I have weak hands and weak hands and weak hands. நீ வந்து ஐயா என் கை தளர்ந்த கையா இருக்கு, பலவீனமான கையா இருக்கு. What I will do with the weak hands? இந்த தளர்ந்த கையை வச்சிட்டு நான் என்ன செய்ய But at least be thankful you have some hands. ஆனா அதற்கு பதிலாக நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், கைகளாவது இருக்கிறது. Our இருக்கிறது. hands may be weak. ஒருவேளை நம்முடைய கைகள் கரங்கள் பலவீனமானதாக Those remaining weak hands, அந்த மீந்து இருக்கிற அந்த கைகள் கரங்கள் அது பலவீனமாய் தளர்ந்ததா இருந்தாலும், those weak hands that are left with you in your body, உங்களுடைய சரீரத்திலே உங்களுடைய கரங்கள் பலவீனமுள்ளவைகளாய் தளர்ந்தவைகளாய் you இருந்தாலும், better focus on it. நீங்கள் அதிலே கவனம் வையுங்கள். And you begin to strengthen those weak hands. அந்த பலவீனமுள்ள தளர்ந்த கைகளை நீங்கள் பலப்படுத்துங்கள். Praise the name of the living God. Don't ask God for new hands. ஆனால் கைகளே இல்லாதவர்களை But look at what is remaining with you. கையில என்ன இருக்கு, உங்களோடு கூட என்ன மீந்து இருக்கு. Look at what God has left with you. தேவன் எதை உங்களுக்கு இடத்துல விட்டு வைத்து போயிருக்கிறார். The weak hands. அந்த தளர்ந்த கைகள். And you strengthen it. அதை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். Praise the name of the living God. Because those weak hands, ஏனென்றால் அந்த தளர்ந்த கைகள், if it is strengthened, அது பலப்படுத்தப்படும். it is more than enough for God to do what he wants to do. தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு அது போதுமானது. Praise the name of the living God. And then the scripture says, confirm the feeble knees. முழங்கால்களை பலப்படுத்துங்கள். Praise the name of the living God. You know, it's better to have some feeble knees instead of no knees. ஒரு முழங்காலே இல்லாதவனுக்கு தள்ளாடுகிற முழங்கால்கள் இருந்தாலே போதும். Praise the name of the living God. So we as God's people தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற should not complain about that feeble knees. அந்த தள்ளாடுகிற முழங்கால்களை குறித்து புகார் We should not complain about what state is present in our life today. என்ன விதமான நிலைமையில இருக்கிறோம் என்பது காரியமல்ல. What is left, what is remaining in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மீந்து இருக்கிறது என்பது But rather we need to thank God for it. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Because the feeble knees can be strengthened. ஏனென்றால் அந்த தளர்ந்த முழங்கால்களும் பலப்படுத்தப்படும். Praise the name of the living God. That's why what's left, what's remaining in our life, எது நம்மோடு கூட மீந்து இருக்கிறது, எது இருக்கிறது என்பதை நாம் it is more than enough for God to do what he wants to do. தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது அவருக்கு போதுமானது. So God Almighty says, சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், though my people have only weak hands left with them, தளர்ந்த கைகள் மாத்திரமே அவர்களிடத்தில் மீந்து இருக்கிறது, only feeble knees left with them, தள்ளாடுகிற முழங்கால்கள் மட்டும் God says when we focus on it and strengthen it, நீங்கள் அதிலே கவனம் வைத்து அதை பலப்படுத்தும் போது, and thank God for it, தேவனுக்கு அதுக்காக நன்றி செலுத்தும் போது, and not complain about it, அதை குறித்து புகார் சொல்லாமல், God will fulfill what he has promised. இருக்கும்போது தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை உங்களிலே நிறைவேற்றுவார். Praise the name of the living God. Even if we go to the book of Revelation chapter number 3, விசேஷம் 3வது அதிகாரத்துக்கு போனீர்களானா, you know, we all know about the 7 messages that the Lord Jesus spoke to the 7 messengers of the 7 churches. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கும் 7 தூதனை கொண்டு சொல்லப்பட்ட செய்திகள் என்னது? And this word that we read from Revelation chapter number 3 and verse number 2, வெளிப்படுத்தின 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, it was
written to the messenger of the church at Sardis. அது சர்தை சபைக்கு எழுதப்பட்டதாகும். And to the church at Sardis he writes and he says, சர்தை சபைக்கு அந்த தூதன் மூலமாக the எழுதப்பட்ட words காரியம் that Jesus spoke to those believers in the church at Sardis. அந்த சர்தை சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். What did the Lord Jesus tell them? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? Be watchful and strengthen the things which remain. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. Praise the name of the living God. You know, in the English Bible it says, strengthen the things which remain that are ready to die. அந்த சாபோர மீந்து இருக்கிற காரியத்தை நீ பலப்படுத்து என்று ஆங்கில வேதாகமத்தில் அதாவது கொஞ்சம் விட்டா அது என்ன பண்ண போகுது? சிங்கிங் ஸ்டேஜ்ல இருக்குது. அதனால என்ன பண்ணிடாத, அது வேஸ்ட், அது கண்டம்னு என்ன பண்ணிடாத, விட்டுறாத. அதை என்ன பண்ணு, அந்த அந்த மீதி இருக்கிற அந்த எஞ்சி இருக்கிற அந்த ஸ்ட்ரெங்க் இருக்குல்ல, even though it may be sinking, ஒருவேளை அது சாகிறதுக்குரிய தருவாயில் இருக்கு, even though it may be oozing out, அது ஒருவேளை அவிதமான சாகும் தருவாயில் இருக்கு. it can be anything in your life. அது எதுவாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில். Praise the name of the living God. Even it can be your health, அது உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம். even it can be the things of your life, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எதுவாக it can இருக்கலாம். be your job, உங்களுடைய வேலையாக இருக்கலாம். even it can be the state of your spiritual life, உங்களுடைய ஆவிக்குரிய நிலையின் அந்தஸ்தாக இருக்கலாம். it can be your faith, இல்ல விசுவாசமாக இருக்கலாம். it can be your commitment towards God, தேவனுக்காய் நீங்கள் அர்ப்பணித்த it can be your passion for God, your zeal for God, தேவனுக்காய் நீ கொண்டிருக்கிற வைராக்கியமாக இருக்கலாம். whether it is natural, spiritual, material, இல்ல இயற்கைக்குரிய காரியங்களாக இருந்தாலும் the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, through the inspiration of the Spirit, ஆவியின் ஏவுதலினாலே be watchful, நீ விழித்துக்கொண்டு watchful on the things which are sinking. சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை நீ விழித்துக்கொண்டு Be watchful on the things that are getting weakened. அது பலவீனமாய் இருக்கிற அந்த காரியங்களிலே நீ Be கவனமாய் watchful on the things that are getting feeble, ரொம்ப தளர்ந்து போய் இருக்கிறவைகளிலே நீ கவனமாய் இரு, that are ready to die. அது சாகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நம்ம விழிப்பா இருந்தானே சாகாது. If we are watchful on those things that are sinking in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே சாவ போகிற தருவாயில் இருக்கிற காரியங்கள் எதுவாக it will not die, it will be revived. அதை நாம் விழித்துக் கொண்டிருந்தால் அது ஒரு காலம் The சாகாது. weak hands will be strengthened, தளர்ந்த கைகளும் பலப்படும், the feeble knees will be strengthened, தள்ளாடுகிற முழங்கால்கள் the பலப்படுத்தப்படும், sinking life, அந்த சாவுக்கு it will be rejuvenated, அது மீண்டுமாய் உயிர் பெறும், it will be restored, அது மீண்டுமாய் it will சீர்படுத்தும், be restored to older glory, அது மறுபடியுமாய் even the glory that we had before, even more than that, the Lord will restore his இதற்கு glory, முன்பாய் கொண்டிருந்த மகிமையை காட்டிலும் அதற்கு அதிகமான because the promise of the Lord is the later glory shall be greater than the former glory. ஏனென்றால் பிந்தின அந்த மகிமை முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை That's பெரிதாய் the promise that God has given us as his believers living in this day and time. விசுவாசிகளாகிய நமக்கு நாம் வாழ்கிற இந்த காலத்துல இந்த நேரத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுவா. So what's left is more than enough for God to do what he has promised to do. எனவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற காரியங்கள் நம்மிலே நிறைவேற்றப்பட செய்து முடிக்க நம்மிடத்துல எது பலவீனமாய் மீந்து இருக்கிறதோ அதுவே அவருக்கு போதுமானது. Many times we fail to look at what's left, what's remaining in our life. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில எது இருக்கிறது மீந்து எது இருக்கிறது என்பதை கூட கவனம் இல்லாமல் What is this life, brother? இதுதாங்க என் வாழ்க்கை. So many years it has been like this. அநேக வருஷம் இப்படி தான் இருக்குது. As the days are going, there is no improvement. அப்படியே காலங்கள் கடந்து போக அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. Instead of the trajectory going up, it is going downwards. அது முன்னேற்றத்துக்கு போவதற்கு பதிலாக பின்னேற்றமாய் போய் It is almost sinking. அது இப்ப சாகிறதுக்கு Almost it is coming to the point of death. அது ஒரு சாகிற நிலைக்கு I வந்திருக்கிறது. have tried every other option. எல்லா விதமான காரியங்களும் I don't know what God is doing, what God is thinking. ஆண்டவர் என்ன யோசிக்கிறார், என்ன செய்ய முயற்சிக்கிறார் என்று His எனக்கு promise தெரியல. says one thing, but my experience says another. வாக்குத்தத்தம் சொல்லுகிறது ஒரு காரியம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது இன்னொரு காரியம். Look at other people. மத்தவங்கள பாருங்க. Look at that brother and this sister. அந்த சகோதரன் அந்த சகோதரியை பாருங்க. Look at that church. அந்த சபையை பாருங்க. Look at that bishop and that ministry. அந்த பிஷப்பும் அந்த ஊழியத்தை பாருங்க. They are all prospering, they are all going up and up and up. அவர்கள் செழித்து இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சுகித்து I am இருக்கிறார்கள். going down and down and down and down. நான் இப்பொழுது கீழே தாழ்ந்து கொண்டே போய் You see, that's the lie of the devil. அது பிசாசுடைய பொய்யா இருக்கு. Instead of looking at what is missing in our life, உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கிறது என்பதை கவனிக்க தவறுகிறீர்கள். it may be true what is present
present in others' life may be missing in your life. ஒருவேளை மற்றவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் கூட இருக்கலாம். But we cannot compare ourselves with them. அவர்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிடக்கூடாது. Open our jaws நம்முடைய வாய்களை நாம் திறந்து and whine and wimp and complain. அப்படியே அழுது புலம்பி புகார் சொல்லக்கூடாது. Instead, we need to look at what is remaining. எது நம்மிடத்தில் மீந்து நம்மிடத்தில் தங்கி இருக்கிறது அதை நாம் நோக்க Well, வேண்டும். we are still living. இன்னும் நாம் வாழ்ந்து தான் கொண்டிருக்கிறோம். We are not dead. நாம் சாகல. Still there is breath in our nostrils. இன்னும் நம்முடைய நாசியிலே சுவாசம் இருக்கிறது. So what does that mean? அப்படி என்றால் அர்த்தம் Still என்ன? God wants to do something in our life. ஏதோ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை கொண்டு ஏதோ செய்ய இருக்கிறார். Still God is mindful of his promise. நம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கூறுகிறார். Still God is mindful of his goodness and grace upon our lives. நன்மைகளையும் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கைக்கானவைகளை நினைத்துக் கொண்டிருக்கிறார். If God is finished with us, அப்படியே தேவன் அதை முடித்தாரனா we wouldn't have breath in our nostrils sitting here this evening. சுவாசம் இருக்காது, நாம் இவ்விதமாய் உட்கார்ந்து We won't be listening to this voice. நாம் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க But மாட்டோம். because God is still having hope on us, இன்னும் தேவன் நம்ம மீது நம்பிக்கை உள்ளவரா, still God is looking to fulfill his promise in our life. அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். He has allowed us to still live on this earth. இன்னும் நம்மை இந்த பூமியிலே அனுமதித்திருக்கிறார். So instead of looking at what's missing in our life, நம்முடைய வாழ்க்கையிலே எவைகள் விடுபட்டிருக்கிறது என்பதை we need to focus on what's left and what's remaining in our life. எது நம்முடைய வாழ்க்கையிலே மீந்து தங்கி இருக்கிறது அதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். Praise the name of the living God. But if we do the opposite, ஆனா அதுக்கு மாறிய if எதிர்மாறாக we நாம் fail to செய்வோம், focus on what's remaining and try to focus on what's missing and complaining, நம்முடைய வாழ்க்கையிலே மீந்து தங்கி இருக்கிறதை நோக்காமல் எது இல்லையோ அதை நோக்கி கொண்டு நாம் அழுது ignore புலம்புவோம், what's left, எது இருக்கிறதோ அதை நாம் what's left will also be missing very soon. அதுவும் சீக்கிரம் நம்மை விட்டு கடந்து போகும். Praise the name of the living God. That's the reason God Almighty wants us to focus on what's left and not on what has been missing. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களிடத்திலே மீந்து தங்கி இருக்கிறது எதுவோ அதிலே கவனம் வையுங்கள் என்று சொல்கிறார். Praise the name of the living God. Many times when we pray, அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம். what do we pray? என்ன ஜெபிக்கிறோம்? We focus on the things that are missing. எது விடுபட்டிருக்கிறதோ நம்மிடத்தில் இல்லையோ அதுக்காக நாம் ஜெபிக்கிறோம். These three things: ask, seek and knock. தேடுங்கள், தட்டுங்கள். Ask what is missing. எது கேளுங்கள். Seek what is missing. That's what we are doing. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Knock only at what is missing. எது இல்லையோ அதுக்காக நாம் தட்டி கொண்டிருக்கிறோம். Praise the name of the living God. But instead of doing that, அதை செய்வதற்கு பதிலாக we need to focus on what's remaining, what's left. நம்மிடத்தில் எது மீந்து இருக்கிறதோ தங்கி இருக்கிறதோ It may be weak, it may be feeble, ஒருவேளை அது பலவீனமாக இருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், it may be sinking, ஒருவேளை அது சாவுக்கு ஏதுவாக it may be at the point that it is going to die. அது சாகும் தருவாய்க்கு கடந்து போய் You may think, you might have lost all hope. உங்களுக்கு நம்பிக்கையை எல்லாம் இழந்து போனது போல I have tried everything in this area of my life. இந்த வாழ்க்கையினுடைய இந்த பகுதியில எல்லாவற்றையும் நான் சோதித்து பார்த்தேன். I am still struggling. இன்னும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். Instead of being strengthened, I am getting weakened. நான் பலனடைவதற்கு பதிலாக நான் So I am going to give up. அதனால நான் விட்டுறேன். No, that's the work of the devil. அது பிசாசுடைய கிரியை. That's what the devil is wanting to do. அந்த பிசாசு அப்படி உங்களை செய்யிறதுக்கு அவன் He wants us to do that, to give up and go. நாம் அவிதமாய் விட்டு கடந்து போவதற்கு அவன் நம்மிடத்தில் செய்கிற காரியம். There is always victory for God's people. தேவனுடைய ஜனங்களுக்கு எப்போதுமே ஜெயம்தான். The only way a believer loses the battle, அந்த விசுவாசி என்கிற நிலையிலே அந்த போராட்டத்திலே அவர்கள் தோல்வி போகிற காரணம், the only reason is ஒரே காரணம் என்னவென்றால் they give up. அவங்களே விட்டுறாங்க. அதாவது மேட்சை விளையாடுறதே இல்லை கடைசி வரைக்கும். என்ன பண்றது? இல்லைங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், விலகிக்கிறேன், எனக்கு இது என்ன வராது. You have to play the match. முதல்ல விளையாட்டை You have to play the game. விளையாட்டை விளையாட And you have to play it until the end. முடிவு வரைக்கும் விளையாடணும். Only then you will see your victory that God has already declared. அப்பொழுது மாத்திரமே ஏற்கனவே அறிவித்த ஜெயத்தை நம்மாலே But பெற்றுக்கொள்ள instead of doing முடியும். that, அதுக்கு பதிலா நாம என்ன செய்றோம்? they look at weak hands, அந்த தளர்ந்த கையை பார்க்கிறோம், feeble knees, தள்ளாடுகிற முழங்காலை பார்க்கிறோம், sinking stage. சாவுக்கு ஏதுவான இருக்கத பார்க்கிறோம். சாமி என்ன ஆள விடு, they want to leave the arena. அப்படியே நம்ம கடந்து
கடந்து போய்கிறோம். No, this doesn't work like that. இல்ல, அது பிசாசுனுடைய That's why God says, look at what is remaining. அதனால ஆண்டவர் சொல்ல, உன்கிட்ட எது மீதி இருக்குதோ, Strengthen your feeble hands. தளர்ந்த கையை திடப்படுத்து. Strengthen your feeble knees. உன்னுடைய தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து. Strengthen the things which remain and are ready to die. எது மீதியா உன்னிடத்துல தங்கி இருக்கிறதோ, சாவுக்கு ஏதுவா இருக்குதோ அதை பலப்படுத்து. Because those weak things that are just remaining, அந்த பலவீனமாய் இப்ப மீந்து தங்கி இருக்கிற காரியங்கள், whatever those insignificant things that you think is good for nothing, ஒண்ணுக்குமே உதவாதுன்னு நீயா நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம், that is a seed that God is going to use அது ஒரு வித்து போன்ற ஆண்டவர் உபயோகப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. to bring a great harvest in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருத்த அறுவடையை கொண்டு வருவதாக. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. For you it may be little. உனக்கு பார்வைக்கு அது அற்பமா இருக்கலாம். For you it may be, good for nothing. அது ஒன்றுக்கும் உதவாததா இருக்கலாம். You may think it is so insignificant. இது வந்து சீக்கிரமா What is there? This has been there all this while. It is almost at the point of death, no use. சாவற வரைக்கும் சாக போறேன், இவ்வளவு நாளைக்கு இதேதான் எனக்கு. All my efforts are going to die. என்னோட முயற்சி எல்லாம் வந்து ஒன்றுக்கும். All my opportunities are going to die. வாய்ப்புகள் எல்லாம் மரிக்கும் தருவாயிலே. Even my faith is going to die. என்னோட விசுவாசமும் மரிக்க போகுது. Let's better give up. அதனால விட்டுறேன். Why do we have to, break our head and fight with it? ஏன் தலையை உடைச்சிட்டு நான் வந்து போராடிட்டு இருக்கேன்? No. What are those little insignificant things? They are going to be used of God as a seed to bring a great harvest in your life. உன்னிடத்திலே தங்கி இருக்கிற மீந்து இருக்கிற உன்னால் அடையாளம் காணக்கூடாத அந்த அற்பமான காரியத்தை கொண்டு தேவன் ஒரு வித்தா அதை பயன்படுத்தி அதை பெருத்த அறுவடைக்குள்ளாக அவர் உபயோகப்படுத்துவார். This is just not a story that I am telling you. ஒரு கதையாக நான் இதை சொல்லவில்லை. This is just not a motivational speech that I am giving you. உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைவதற்காக நான் Because this is what the Almighty God has done in the life of many people in the scriptures. இந்த வேத வசனத்திலே தேவன் अनेक பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில இதை செய்திருக்கிறார். Let's look at some of the people as the time permits. நேரம் நமக்கு அனுமதிக்கும் வரையா நாம் சிலரை Let's look at the life of Moses first. முதலாவது மோசேயை பார்க்கலாம். We all know Moses was born to Hebrew parents. அந்த எபிரேய பெற்றோர்களுக்கு பிறந்தவன் மோசே. He was born in Egypt while their countrymen and their family, his parents were in the bondage in Egypt. அவனும் அவனுடைய பெற்றோரும் அவனுடைய தேசம் ஜனங்கள் எல்லாரும் அவர்களுடைய தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். But when the Pharaoh came up with the horrendous order to kill the newborns, அந்த புதிதாய் பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று பார்வோனால் கட்டளை பிறந்தபோது, his mother packed him off in an ark and left him on the water. மோசேயை அவனுடைய தாயார் ஒரு நாணற் பெட்டியிலே வைத்து அவனை விட்டு விட்டார். And he was redeemed by someone that was in the palace with the Pharaoh. அது பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற ஒருவராலே அவன் மீட்டெடுக்கப்பட்டான். And that's why though he was born as a slave, அவன் பிறப்பிலே அடிமையாய் பிறந்தபோது he had the opportunity to grow up in the palace. அவன் அரண்மனையிலே வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றான். He was not born with a silver spoon in his mouth. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அவ்வளவு செல்வ செழிப்போடு அவன் பிறக்கவில்லை. But he was raised with a silver spoon in his mouth. ஆனால் அவன் வளரும்போது அவ்வளவு செழிப்பாக வளர்ந்தான். He had the opportunities of the palace. அந்த அரண்மனையின் அனுபவ வாழ்க்கை அவனுக்கு He had the royalty of the palace. அந்த ராஜரீக வாழ்க்கை அவனுக்கு He உண்டாயிருந்தது. had the education of the palace. அந்த அரண்மனையின் படிப்பு அவனுக்கு ஏற்பட்டது. He grew up identifying himself with the emperor, with the king. அந்த ராஜாவோடு கூட அவன் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே அவன் But no matter whatever his external circumstances were, அவனுடைய வெளிப்புறமான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருந்தாலும் சரி, deep down inside he knew who he really is. ஆனால் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவனுக்கு நன்றாக தெரியும் உண்மையாக He அவன் knew யார் who he என்று. really was. அவன் உண்மையாக அவன் யார் என்று அவனுக்கு He நன்றாக knew தெரியும். that he was born to his parents that are Hebrew slaves. அவர்கள் எபிரேய பெற்றோருக்கு அடிமையான பெற்றோருக்கு பிறந்த ஒரு பிள்ளை That the people of his blood are living in bondage outside the palace. அந்த அவனுடைய இரத்தப்பிறப்பான ஜனங்கள் எல்லாம் அந்த அரண்மனைக்கு வெளியே அடிமைகளாக That's why at a certain point of time in his life, அவனுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் when he saw an Egyptian punishing a Hebrew man, ஒரு எகிப்தியன் எபிரேயனை அவன் தண்டிக்கும்போது he felt like his brethren was being attacked. அவனுடைய சகோதரர் ஒருவன் தண்டிக்கப்படுவது போல அவன் உணர்ந்தான். And that's why he looked here and there when nobody was around. அப்படி இங்கிட்டு அங்கிட்டு சுத்தி முத்தி பார்த்தா ஒருத்தரும் இல்ல. He killed that Egyptian
Egyptian and buried him under the ground. அந்த எகிப்தியனை கொன்று மண்ணிலே புதைத்தார். And then he went out the second day. அதன் பின்பாக இரண்டாம் நாள் போனபோது And then he saw two Hebrews were fighting. அங்கே ரெண்டு எபிரேய சகோதரர்கள் சண்டை போட்டுக் The கொண்டிருந்தார்கள். previous day the Egyptian was attacking and abusing the Hebrew. முந்தின நாள் எகிப்தியன் எபிரேய சகோதரனை அடித்து That's why he secretly finished the Egyptian and buried him in the ground. அதனால ரகசியமா இந்த எகிப்தியனை கொண்டு மண்ணிலே The புதைத்தார். next day he came out. இரண்டாம் நாள் அவன் திரும்பி வரும்போது He was looking at his own people fighting with each other. தன்னுடைய சொந்த ஜனமாகிய ரெண்டு பேர் அங்க ஒருவருக்கொருவர் Maybe சண்டை he thought to போட்டுக்கொண்டார்கள். himself, ஒருவேளை தான் அவன் how நினைத்திருக்கலாம், can these people be delivered? இந்த ஜனங்க எப்படி They are விடுதலையாக்கப்படுவாங்க? under the captivity for hundreds and hundreds of years. அவர்கள் 100 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக And this இருக்கிறார்கள். guy Pharaoh is a very powerful emperor. இவனோ இந்த பார்வோன் ராஜா மிக பிரசித்தி பெற்ற ஒரு It's ராஜா. not that easy for all of these people to be delivered from his hands. அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவது என்பது And at சாத்தியப்படாத least காரியம். these people can remain in unity. அதாவது இந்த ரெண்டு பேராவது ஒற்றுமையா இருக்கலாமே. If they are unified, அவர்கள் அவ்விதமாய் ஒற்றுமையா at இருந்தார்கள். least there is a possibility to rise up against the king, the Pharaoh, the emperor. ராஜாவுக்கு அந்த பார்வோனுக்கு விரோதமாய் எழும்பலாமே என்று சொல்லி அவன் நினைத்தான். Maybe he will get scared about the multitudes of people, staying in unity and somehow consider to deliver them. அப்படி கூட்டமான ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அவர்கள் கலந்து அந்த பார்வோனுக்கு எதிராக போவது என்பது அப்படி அந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு காரியம். That's why he told these two people, அதனால இந்த ரெண்டு பேரை பார்த்து அவன் சொன்னான், why you are fighting with each ஏன்டா other? சண்டை போடுறீங்க? But one of them said, அதுல ஒருத்தன் சொன்னான், who are you? நீ யாருடா? Who are you to say that? நீ யாரு அதை சொல்றது? We are brothers, we are fighting. நாங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், நாங்க சண்டை போட்டுக்கிறோம். We are Pangalis, we can fight with you. Who are you to ask, man? நீ யார் அதை கேட்கிறதுக்கு? Because they identify Moses as someone from the palace. அவன் மோசேயை அடையாளம் காணாதவனாய் அவன் அரண்மனையில் இருந்து They வந்தவனாய் said, who made you prince over us? எங்கள் மீது உன்னை ராஜாவாக Who are you to judge us? யார் எங்களை உன்னை நியாயம் Do you want to kill us like you killed the Egyptian yesterday? அந்த எகிப்தியனை கொன்னது போல எங்களையும் கொல்ல பார்க்கறியா? And Moses finally thought, அப்பொழுது மோசே நினைத்தான், what I buried in the ground is now known to everyone. இப்ப நான் மண்ணில கொண்டு புதைத்தவன் எல்லாராலும் அறியப்பட்டிருச்சு. So he thought Pharaoh will slay him, and so he ran away into the அதனால wilderness. பார்வோனுக்கு தெரிந்தா தன்னை கொன்னுடுவான்னு சொல்லிட்டு அவன் ஓடி Pharaoh was போனான். seeking after the life of Moses. மோசேனுடைய ஜீவனை அவன் தேடி அலைந்து So Moses fled from the face of Pharaoh அங்கே மோசே பார்வோனுடைய சமூகத்தை விட்டு அவன் and கடந்து dwelt in the land of Midian, அந்த மீதியான் தேசத்திலே அவன் தங்கி இருந்தான். married a Midianite girl. அங்கே மீதியானுடைய பொண்ணை அவன் திருமணம் Under the செய்தான். shadow of his father-in-law, he was living his life. அவனுடைய மாமனாருடைய குறையின் கீழே All palatial life suddenly changed. எல்லா அரண்மனை வாழ்க்கையும் அப்படியே தலைகீழா From the palace, he is now in the wilderness. இப்ப அரண்மனை வாழ்க்கையின் சுகத்திலிருந்து இப்ப நம்ம வனாந்தர வாழ்க்கைக்கு From வந்துட்டான். royalty, he is now living a very ordinary life. ராஜரிக வாழ்க்கையில இருந்தவன் இப்பொழுது சாதாரண ஒரு மனுஷனாய் And இருக்கிறான். Moses lost all hope. அப்பொழுது மோசேக்கு எல்லா நம்பிக்கையும் எழுந்து போனான். He is thankful because his life is saved. ஆனா ஒரு பக்கம் அவனுக்கு சமாதானம் சந்தோஷம், தான் எப்படியோ தப்பிச்சு. But he might have thought to himself, how can these people be delivered? இந்த ஜனங்களை எப்படி விடுதலையாக My போறாங்க? people, என்னுடைய ஜனங்கள், I was born there. நான் அவர்களுக்காக Still my people are there. இன்னும் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள Still my இருக்காங்க. family is there. இன்னும் என் குடும்பம் அங்க இருக்கு. Why don't these people at least stay in unity? ஏன் இவங்க ஒற்றுமையா இருக்க கூடாது? Why cannot they stay in unity and somehow have a possibility of resisting the emperor at some point in அந்த time? பார்வோனுக்கு இவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு கைகூடி அப்படி போய் எதிர்த்து நிற்க At முடியாம least if they do that, the Pharaoh may consider to deliver them. அப்படி போனாங்கன்னா கூட கொஞ்சமாவது அவன் கருணை He காட்டுவான். lost all hope. எல்லா நம்பிக்கையும் எழுந்து He has no போயாச்சு. plans of going back. திரும்பி அங்க போறதுக்கு அவனுக்கு திட்டமே He கிடையாது. cannot even dream about saving those people. அந்த ஜனங்களை விடுதலையாக்கணும் அப்படிங்கிற To ஒரு bring the எண்ணம் கூட people out அவனுக்கு of the இல்ல. bondage. He just washed his hands. அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் கொஞ்சம் இல்லாதபடி கை கழுவினான். Because as he was beginning to take an effort to try and unify his own people, he failed. அந்த தன்னுடைய சொந்த சகோதரர்களே அவர்கள் சண்டையிடும் போது அவர்களை ஒற்றுமைப்படுத்த ஒருமைப்படுத்த முயற்சி செய்தான், அதுவே தோல்வியில். So as he was wandering in
in the wilderness, ஆனால் அவன் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த போது suddenly he sees the burning bush. அப்பொழுது அவன் ஒரு எரிகிற முட்செடியின் And தரிசனத்தை God calls him to the burning bush. அந்த முட்செடியிலிருந்து தேவன் அவனை And God கூப்பிட்டார். says, Pharaoh, Moses, you must go to Pharaoh. நீ பார்வோனிடத்துக்கு போகணும். You must be my mouthpiece. நீதான் என்ற வாயால் You must talk to Pharaoh in my stead. என்னுடைய நிலையிலிருந்து நீதான் அவன்கிட்ட And பேசணும். you must tell him, let my people go. Thus saith the Lord. நீ அந்த இடத்துல என் ஜனங்களை நீதான் விடுவிக்க வேண்டும். Now what mindset he had? அவன் என்ன ஒரு மனநிலையில இருந்தான்? Now what God is saying? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? What mindset he had? அவன் என்ன மனநிலையில இருந்தான்? No hope. நம்பிக்கை இல்ல. My people, they cannot be delivered. என்னுடைய ஜனங்க ஒரு காலம் விடுவிக்கப்பட முடியாது. I also cannot go. I am thankful at least my life is saved. நானும் அங்க போறதுல நானே தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். So let me live in this wilderness for the rest of my life. மீதி வாழ்க்கை முழுசும் இந்த வனாந்தரத்திலே நான் I married this Midianite girl. நான் இந்த மீதியானே Let me have some children and a family and then go peacefully home. அதனால நான் பிள்ளைகளை பெற்று குடும்பத்தோடு கூட நல்ல. But God said, no, Moses, I want you. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு தான் வேணும். Yes, you have lost all hope. நீ வந்து எல்லா நம்பிக்கையும் இழந்து போனாய். You don't know how to do it. நீ அதை எப்படி செய்யணும் உனக்கு தெரியல. But I will lead you. நான் உன்னை நடத்துறேன். You go in my stead. நீ என்னுடைய எனக்கு சார்பாக He says, certainly I will be with you. நான் உன்னோடு கூட நிச்சயமாய் இருப்பேன். Praise the name of the living God. That's what he said. And then Moses said, Lord, if they ask your name, அப்பொழுதுதான் மோசே அவர்களை பார்த்து ஆண்டவர், if I tell them the God of your fathers, உங்களுடைய பிதாக்களின் தேவன் உங்களை அழைக்கிறாரு, நான் விடுவிக்கிறதுக்கு உங்களுடைய நாமம் என்ன? உங்கள் பிதாக்களின் தேவன் யாரு? அவர் பேரு என்னன்னு கேட்டா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்? என்ன சொல்ல? நம் பிதாக்களின் தேவன் சொல்ல. என்ன ஒரு பேலஸ்ல வளர்ந்தவர், அவர் விசுவாசம் அவ்வளவுதான். தமா தூண்டு விசுவாசம் தான் இருந்தது அவருக்கு. போறப்ப கூட அவர் எப்படி சொல்லுவாராம்? உங்கள் பிதாக்களுடைய தேவன். Exodus 3:13, that's what he says. யாத்ராகமம் 3:13. If I tell them the God of your fathers hath sent me to you, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் and they shall say, what is his name? உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் God told Moses, I am that I am. அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். Thus shalt thou say unto the children of Israel, I am hath sent me unto you. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று. Then again God gives him the reassurance. ஆண்டவர் மீண்டுமாய் ஒரு உறுதியை அவனுக்கு கொடுக்கிறார். You don't worry about all of these things. இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. You might have lost all hope, man. நீ எல்லா நம்பிக்கையும் இழந்து போய்ட்ட. But certainly I will be with you. ஆனா நிச்சயமா நான் உன் கூட இருப்பேன். But he was struggling. ஆனா போராடிட்டு இருக்கான். போராடிட்டே இருக்கான். Still he says in verse number 1 of chapter number 4, நான்காவது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறான். Moses answered and said, but behold, they will not believe me nor hearken unto my voice, for they will say, the Lord hath not appeared unto thee. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். ஒரு அதிகாரம் பூரா ஆண்டவர் லெக்சர் கொடுக்குறாரு, இன்னும் அவருக்கு என்ன ஆகலை, நம்பிக்கை வரல. ஐயா இவனுங்களே சரியில்லை சார். நம்ம தமிழ் ஆளா மோசம் இருந்திருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நம்ம ஆளுங்களே என்ன இல்லை, ஒத்தனுக்கு ஒத்த என்ன பண்ணிக்கிறான், அடிச்சிக்கிறான். நான் போய் சொன்னால் அவனுங்க என்னத்த, நான் ஒன்றும் இல்லை அடிச்சிக்காதீங்கடான்னு சொன்னேன், அதுக்கே என்ன மிரட்டி நீ யார் ஜட்ஜு பண்ணுறதுக்கு போயிட்டு வான்றானுங்க. அவனுங்க கிட்ட போய் ஆபரகாமின் தேவனா கூட பேசினாருன்னா நம்பிடுவானுங்களா? ஆனால் ஒரு பக்கம் அவர் பேசுகிறதுலேயும் என்ன இருக்குது, நியாயம் இருக்குது. என்ன நம்மளை விட அவங்க ஆளுங்களாம் அவருக்கு நல்லா தெரியும். He knows how they are. அவங்க எப்படிப்பட்டவங்க என்று மோசேக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடைசியில் மோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்திலேருந்து என் பேரை கிறுக்கி போகணுன்னு அவ்வளோ வைராக்கியமாக என்ன பண்ணுறாரு அவங்க ஜனங்களுக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல இவனுங்களாம் நான் பெற்றேன். ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜீவனையே நித்திய ஜீவனையே என்ன பண்ணுறாரு, இஸ் புட்டிங் இஸ் இட்டர்னல் லைஃப் ஆன் த லைன். அந்த தன்னுடைய நித்திய ஜீவனை வருவார். லார்ட் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்ட்ராய் திஸ் பீப்புள். இந்த ஜனங்களை அழித்து விடாதே ஆண்டவரே. அதர்வைஸ் யூ blot my name out of the book. ஜீவ புத்தகத்துல என்னோட பெயரை கிறுக்கி போடு. But in another place he says, did I give birth to these people? இந்த ஜனத்தை நானா பெற்றேன், இவங்களை எவ்வளவு கொண்டு. ஏன்னா அந்த ஊர் வாட்டம் அந்த ஜனங்கள் அது மாதிரி தான்.
So he was not easily convinced. அதனால அவன் ஒத்துக்கல சுலபமா. Then the Lord says in verse number 2, Exodus 4, பின்பாக 4:2 ஆண்டவர் சொல்கிறார், what is in your hand? உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன என்றார். He says a rod. அவன் ஒரு கோல் என்றான். Why did he use that rod? அந்த கோலை எதுக்கு அவர் உபயோகித்தார்? Already he is working for his father-in-law, Drio, looking after the cattle of Jethro. ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். For that he was using that rod. அப்பொழுது அவன் அந்த கோலை உபயோகப்படுத்திருக்கலாம். God says, what is remaining with you? ஆண்டவர் சொல்றார், உன்கிட்ட என்ன இருக்கு மீதி? உன்கிட்ட என்னதான் இருக்குது? இப்போ நீ என்னதான் சொல்ற? நான் என்னதான் பண்ணணும்? What is remaining with you? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? Just show what is in your hand. உன்னுடைய கையில என்ன இருக்குது காட்டு. Do you have 200 crores? 200 கோடி வச்சிருக்கியா? Do you have a debit card with a big bank balance? அப்படி கேட்டாரா? அதிகமான வங்கி கணக்கு. Do you have power and authority in your hand? உன்னுடைய கரத்துல நீ அதிகாரம் வல்லமை உடையவன். What is in your hand, Moses? What is remaining in your hands? மோசே உன்னுடைய கரத்துல இருக்கிறது என்ன? What's left with you? உன்னோடு உன் மீந்து இருக்கிறது என்ன? I know you are disappointed. நீ ஏமாற்றம் அடைந்தாய். I know you are struggling. நீ போராடி கொண்டிருக்கிறாய். You are failing to believe me. நீ என்னை விசுவாசிக்க தவறி You are failing to believe the task that I am putting before you. நான் உனக்கு முன்பாக வைத்த வேலையை நீ நம்ப செய்ய In spite of me giving you all of these assurances, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் உனக்கு உறுதி கொடுக்கிறேன். you are thinking like, how can I do it? How can I do it? How can I do it? நான் உறுதி கொடுக்க நீ மீண்டுமாய் சொல்கிறது You are first saying the people will not believe me. முதல்ல என்ன சொன்ன, ஜனங்க என்னை நம்ப மாட்டாங்க. And then you are saying they will ask which God spoke to you, what is his name? அந்த பேர் என்ன, உன் தேவன் எந்த பேர் அப்படி. And you are saying I am slow of speech, I cannot speak, I am not eloquent in speaking. திக்குவாயி நான் மந்தனாம் உள்ளவன், அதனால என்னால பேச முடியாது. What you can do, what is remaining with you? உன்னிடத்துல என்ன மீதி இருக்கிறது? He says I have a rod. நான் ஒரு கோல் வைத்திருக்கிறேன். Praise the name of the living God. And then the Lord gives that rod as a sign to him. அந்த கோலை ஆண்டவர் அவனுக்கு அடையாளமாய் கொடுத்தார். Verse number 3 says, he says, cast that rod into the ground, whatever is remaining in your hand. உன்னுடைய கரத்துல என்ன இருக்கிறதோ மீந்து இருக்கிறதோ. And he cast the rod into the ground. அதை அவன் தரையிலே போட்டான். It became a serpent. போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. And Moses fled from before it. மோசே அதற்கு விலகி ஓடினான். And the Lord again told Moses, put forth your hand and take the rod by its tail. மோசே நோக்கி உன் கையை The serpent by its tail. அது மறுபடியுமாய் கோலாக மாறினது. He put forth his hand and he caught it and it became a rod again in his hand. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. உடனே மோசே காய்ச்சி, ஐயோ இவ்வளவு பெரிய மேட்டர் நம்ம இவ்வளவு நாளா இது ஆட்டையும் மாட்டி ஓட்டுறதுக்கு நம்ம இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னமா மேஜிக் வித்தெல்லாம் காட்டுறாருப்பா, இவ்வளோ பெரிய மேட்ரு நம்ம கையிலேயே இருந்திருக்குதா? So Moses for all those days, அந்த நாட்கள் முழுவதுமாய் மோசே, he was just looking at a rod, just as a piece of rod. அது வெறும் ஒரு கோலாக மாத்திரமே. What is special in that? அது என்ன விசேஷம்? Like every shepherd has a rod, I am also having a rod. What is there in that? மேய்ப்பனும் கொண்டிருக்கிறது போல நானும் ஒரு கோல். There is nothing special in it. அது எந்த ஒரு விசேஷம் இல்லை. It is so insignificant. இது எப்படி ஒரு அடையாளமாகும்? But when the Lord said, what is left with you? ஆண்டவர் அவனை பார்த்து உன் கையில் இருக்கிறது என்ன? What is remaining with you? உன்னிடத்திலே மீந்து இருக்கிறது என்ன? And showed the power of the rod that he has in his hands. அவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த கோலினுடைய வல்லமையை அறியும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்தார். He was strengthened. அப்பொழுது அவன் பலப்படுத்தப்பட்டான். Praise the name of the living God. And verse number 17 says, 17ஆம் வசனம் சொல்கிறது, Exodus chapter number 4, யாத்ராகமம் 4, and thou shalt take this rod in thine hand wherewith thou shalt do signs. நீ இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போய் இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். Praise the name of the living God. The Lord said, ஆண்டவர் சொல்லுகிறார், Moses, you are taking what is left with you. உன்னிடத்திலே மீந்து இருக்கிறது ஏதோ அதை எடுத்து What is remaining in your hands? எது உனக்கு கையிலே இருக்குதோ You are going to do great signs and wonders with that. பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதை கொண்டு செய்வாய். Praise the name of the living God. And every sign that Moses did, ஆண்டவர் செய்த மோசே செய்த ஒவ்வொரு every sign the Lord wrought through Moses in Egypt was done through that rod that Moses had in his hand. மோசே கரத்தில் இருந்த அந்த கோலின் மூலமாய் செய்த ஒவ்வொரு அற்புதமும் அடையாளங்களும், Even the signs and wonders in the wilderness, அதெல்லாம் வனாந்தரத்துல கூட அந்த அற்புதம் அடையாளம், it was done through that rod that Moses had in his hand. கரத்திலே மோசேயுடைய கரத்தில் இருந்த கோலினால் மாத்திரம் அது நடைபெற்றது. It was not prepared by God. அது தேவனாலே ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒன்று. God did not cut that rod
out of the tree and made it for Moses. மோசேக்காக தேவனே அதை கொண்டு வந்து That கொடுக்கல. rod was something that already remained in the hands of Moses. ஏற்கனவே மோசேயுடைய கரத்திலே மீந்து தங்கி இருந்த கோல். It was already left with him. அது அவனோடு கூட இருந்த ஒன்று. But God, ஆனால் தேவனோ He motivated Moses to focus on what's left with him. அவனிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவனை கவனிக்கொள்ளும்படியாய் செய்தார். Praise the name of the living God. And every miracle, every sign, every wonder that God did through Moses, மோசேயின் மூலமாய் ஆண்டவர் செய்த சகல அற்புதங்களும் அடையாளம். He did it through that rod. அந்த கோலின் மூலமாகவே செய்யப்பட்டது. Even when the Red Sea came before the people when they were sojourning through the wilderness, வனாந்தரத்திலே ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தவுடனே சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு Moses lifted up his rod and he said, மோசே கோலை உயர்த்தி சொன்ன stand காரியம், still and see the salvation of the Lord. அமர்ந்திருந்து நின்று பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் And செய்வார். then God made a way in the sea where there was no way. அப்பொழுது வழி இல்லாத அந்த சமுத்திரத்திலே கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ணினார். Praise the name of the living God. God was doing great signs and wonders through that rod. அதே கோலை கொண்டே தேவன் பெரிய அடையாளங்களை அற்புதங்களையும் செய்தார். So the rod that was remained, that was left in the hand of Moses, மோசேயுடைய கரத்திலே மீதி இருந்த தங்கி இருந்த அந்த கோல் மாத்திரமே was a sign to deliver the multitudes of people out of the land of Egypt that were in bondage for hundreds of years. திரளான ஜனங்களை பல நூறு வருடங்கள் அடிமைகளாக எகிப்தில் இருந்த அவர்களை விடுவிப்பதற்கு அந்த கோல் பயன்பட்டது. 400 வருஷம் ஏறக்குறைய 25 லட்சம் பேர் ஏறக்குறைய அடிமைகளாக இருந்தவர்களை ஒரு சாதாரண அற்பமான சின்ன மோசேவே அதுக்கு ஒரு மதிப்பே கொடுக்கல. ஆனால் அது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. அதை வச்சு என்ன பண்ணார்? God led them for 40 years and brought them out of the land of Egypt. Brought them out of the land of Egypt. எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Praise the name of the living God. What remained எது மீதியாய் இருக்கிறது is more than enough. அது போதுமானது. மோசேக்கு அது ஒரு யூஸ்லெஸ்ஸா தெரிஞ்சது, பயன்படாத ஒன்றாய் இருந்தது. ஆண்டவருக்கு it was more than enough for God to use that insignificant rod that Moses thought to deliver 25 lakh people that were in bondage in Egypt for 400 years. மோசேயினாலே கொஞ்சம் கூட அடையாளமாக கருதப்படாத அந்த கோலை கொண்டே கர்த்தர் ஜனங்களை அநேகம் லட்சம் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்தார். Praise the name of the living God. Secondly, இரண்டாவதாக when we read in the book of Judges, நியாயாதிபதிகளின் புத்தகம், I just want to mention two different judges in this book. இந்த நியாயாதிபதிகள் ரெண்டு பேரை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். Number one is Gideon. முதலாவது கிதியோன். Who was Gideon? கிதியோன் யார்? He's not a very brave, bold man. அவன் ஒரு ரொம்ப தைரியசாலி அல்ல. He was a very weak, feeble, fearful man. அவன் ஒரு பயந்தாங்குழி, அவன் நடுங்குகிறவன். But what did God tell him? ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். Judges chapter number 6. நியாயாதிபதிகள் 6வது And in verse number 14 he says, 14ஆம் வசனம் சொல்லுகிறது. And the Lord looked upon him and said, Go in this thy might, thou shalt save Israel from the hand of Midianites. Have not I sent thee? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட. ஆனா அவரு நினைச்சிட்டு இருந்தது என்ன? எனக்கு பலனே இல்ல. He thought, this cannot be done. இது என்னால நடக்க, delivering the people out of the hand of Midian is so impossible. மீதியான் கைக்கு தேவனுடைய ஜனத்தை விடுவிப்பது என்பது சாத்தியப்படாத. வாசமா போய் மாட்டிக்கிட்டோம். ஏதோ காலத்தை ஒப்பேத்திட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் கிதியோன் இருக்கிறாரு. But God comes to him and he says, ஆனால் தேவன் அவனிடத்திலே வந்து சொன்ன காரியம், Gideon has made up his mind, this is impossible. இது சாத்தியப்படாது என்று நீ, Me and my people can never be delivered out of the hand of the Midianites. மீதியானுடைய கரத்திலிருந்து ஜனங்களை ஒரு காலம் நீ விடுவிக்க They have great power, they have great might. அவர்களுக்கு பெரிய வல்லமை அதிகாரம் இருக்கு என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். But the angel of the Lord said, கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி சொன்னது, Gideon, thou mighty man of valor. நீ பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்னது பராக்கிரம சாலியே? கிடியோனா, நான் ஒருத்தன் தானே இருக்கேன். கிதியோன் வேற அதே பேரை வச்சுன்னு வேற ஒன்று இருக்கானா? கிதியோன் தேடுறாரு, இல்லப்பா நீ தான்,
இந்த பயந்தாங்குழியா இருக்கிற கிதியோனாகிய நீயே எப்படி இருக்கிறாய்? பராக்கிரமசாலி. You are a great mighty man of valor. நீ பராக்கிரமசாலி. உங்ககிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் பலன் இருக்குது. அது போதும். அதோட என்ன பண்ணு? போ, நான் சொல்றத செய். மீதி எல்லாம் நடந்துச்சா நடக்கலையா? Praise the name of the living God. Almost 175 or 180,000 people of Midianites. அந்த 17 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் 1,70,000 80,000 பேர் மீதியானியர்கள எத்தனை பேர் வீழ்த்தினாங்க? 300 பேர். God saw something in Gideon that he couldn't see himself. கிதியோன் தன்னிடத்தில் இருக்கதை அறியாத ஒரு காரியத்தை தேவன் அவனிடத்தில் இருப்பதை அறிந்தார். Praise the name of the living God. But the Lord helped him to identify that. அதை அடையாளம் காண ஆண்டவர் அவனுக்கு That's why he said, go in this thy might, thou shalt save Israel from the hand of the Midianites. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ because I have sent you. ஏனென்றால் நான் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. Praise the name of the living God. Then when we go to Judges chapter number 14, அதன் பின்பாக நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் we read about Samson in the scripture. இந்த வேத வசனத்திலே சிம்சோனை குறித்து verse number 5, the scripture says, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, then when Samson down on his father and his mother to Timnath and came to the vineyards of Timnath, and behold, a young lion roared against them. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. And verse number 6 says, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, and the spirit of the Lord came mightily upon him, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், and he rent him as he would have rent a kid, and he had nothing in his hand, but he told not his father or his mother what he had done. அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஹலோ சார், கையில ஒண்ணு இல்ல, ஆனா கை இருந்தது. Praise the name of the living God. He had nothing in his hand, அவனுடைய கரத்திலே ஒன்றும் இல்லை, but at least he had hands. அவனுக்கு கைகள் இருந்தது. That was good enough for God to use it. தேவனுக்கு அதுவே போதுமானது உபயோகப்படுத்துவது, to bring that lion to death, அந்த சிங்கத்தை கொல்வதற்கு. Praise the name of the living God. If we go to Judges chapter number 15, நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் beginning from verse number 12, 12ஆம் வசனத்திலிருந்து, the Philistines under whom the people of God were in captivity during the days of Samson, அந்த நாட்களிலே பெலிஸ்தர்கள் அவர்களை சிறைப்பிடித்து வைத்தார்கள். 1,000 people they have come to bind Samson. அங்கே சம்சோனை கட்டுவதற்காக 1000 பேர் வந்தார்கள். ஒரு ஆளை கட்டுறதுக்கு எதுக்கு சார் 1000 பேர்? என்னதான் முக்கி சுத்தி நின்று ஒரு ஆளை கட்டினாலும் ஒரு 25 பேருக்கு மேல அந்த ஆள் கிட்டயே என்ன பண்ண முடியாது. ஒரு ஆளை சுத்தி எத்தனை பேருங்க நிக்க முடியும்? ஒரு ஆளை சுத்தி எத்தனை பேர் நிக்க முடியும் மேக்சிமம்? அதாவது அவர்களுடைய இம்மீடியட் சர்க்கிள்ல தள்ளி நிக்கலாம் நிறைய பேர். அவங்க பக்கத்துல அவங்கள ஒட்டின மாதிரி எத்தனை பேர் தான் நிக்க முடியும்? 10-15 பேர் நின்னா அது பெரிய விஷயம். அதுவும் ஆள் சைஸை பொறுத்து இருக்கு. குட்டி பசங்களை விட்டா கொஞ்சம் 20 பேரை கூட என்ன பண்ணலாம், விடலாம். இவனுங்க யாரு? These are soldiers from Philistines. வீரர்கள். And they say, we have come to bind you, நான் உங்களை கட்ட வந்திருக்கோம், to deliver you into the hand of the Philistines. பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு. And Samson said unto them, swear unto me that you will not fall upon me yourselves. அதற்கு நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். வேற நான் ஒம்புக்கு வரல, நீயா வந்து என்ன பண்ணாத. இவர் இதுக்கு முன்னாடி பண்ண வேலைலாம் பயங்கரமாக இருக்கும், அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். And they spake unto him, no, but we will bind thee fast and deliver thee into their hand, but surely we will not kill thee. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு and they bound him with 2 new cords and brought him up from the rock. அவர்களை புது கயிறினாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். புது கயிறு ஏன் பழசுனா அது கொஞ்சம் என்ன இருக்கும், தேய்மானம்லாம் இருக்கும். so they brought in new cords to bind him up. 1,000 people. 3,000.
Okay, when they came, they were 3,000. When they were killed, he killed 1,000 people. சிம்சோனை பிடிக்க வந்தது 3000 பேர், ஆனால் அவன் கொன்றது தான் 1000. And verse number 14 says, 14ஆம் வசனம், and when he came unto Lehi, the Philistines shouted against him, and the Spirit of the Lord came mightily upon him, and the cords that were upon his arms became as flax that was burnt with fire, and his bands loosed from off his hands. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. The Spirit of the Lord came mightily upon him. அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். And all the new cords with which they tied him, அவனை கட்டியிருந்த அந்த புது கயிறுகள் எல்லாம், it was blasted, it was cut, it was removed as a flax that was burnt with fire. அது நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து. And then in verse number 15, அதன் பின்பாக 15, now there are thousands of people, almost 3,000 people came. 3000 பேர் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். What you and I would think if 3,000 people are against us? நமக்கு விரோதமா 3000 பேர் வரானா வெச்சுங்க. நம்ம செய்யறதெல்லாம் என்ன பண்றியா பொண்ணு சாமி, கட்றியா கட்டிக்கோ, எழுதுறியா எழுத்துக்கோ. But the Spirit of the Lord came mightily upon him. ஆனால் அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். இவர் என்ன பண்ணல, கத்தி கிடைக்குமா, ஐயோ என்கிட்ட கத்தி இல்லையே, I have no knife in my hand, என்னுடைய கையில கத்தி இல்ல, I have no sword in my hand, என்னுடைய கையில ஈட்டி இல்ல, I don't have spear in my hand, என்னோட I don't have helmet, I don't have a shield. எனக்கு தலைசீராய் இல்ல, எனக்கு கேடயம் இல்ல. Verse number 15 says, 15ஆம் வசனம் சொல்லுகிறது, he found a new jawbone of an ass and put forth his hand and took it and slew 1,000 men therewith. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அவன் கண்டான்னா என்ன, அது ஆல்ரெடி அங்க இருந்து, it was there already, it was present already there. ஏற்கனவே அங்க இருந்தவன். But the Spirit of the Lord that came mightily upon him, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் it drove him to find the new jawbone of an ass that was there right before him. தாடை எலும்பை ஏற்கனவே இருந்த ஒன்றை அவன் கண்களால் காண அவனை முடிந்தது. Praise the name of the living God. You know, if you and I might have seen that jawbone, if we were in the place of Samson, சாம்சோனுடைய இடத்திலே நாம இருந்த அந்த பச்சை கழுதை தாடை எலும்பை நம்ம பார்த்தோம்னா, and if we are carnal in our thinking, what we would have thought, நம்முடைய மாம்சத்துல நம்ம நினைக்கிற காரியம் என்னவா இருக்கும், my God, this is a desert place, maybe some lion killed this ass, that's why some skull is there. இது வனாந்தரமான இடமாச்சே, இந்த இடத்துல கழுதை பச்சை தாடை எலும்பு இருக்குனா ஒருவேளை சிங்கம் கொண்டு we might have just overlooked it. நாம அதை இப்படி பார்த்தோம். But at that point in time, ஆனா அந்த நேரத்துல, in that situation, அந்த சூழ்நிலையில, in that circumstance, அந்த சந்தர்ப்பத்துல, the Spirit of the Lord that came mightily upon him, ஆவியானவர் மீது பலமாய் இறங்கின போது, it drove him to look at that new jawbone of an ass that was present right there. ஏற்கனவே கிடந்த அந்த பச்சையின் கழுதை தாடை எலும்பை அவன் கண்டான். So when Samson saw it, அதை சாம்சன் கண்ட, he saw it as a mighty weapon, அது ஒரு வல்லமையுள்ள ஆயுதமாய் அவன் கண்டான், because of the Spirit that was upon him. ஏனென்றால் அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் if he was without the Spirit, அவன் ஆவி இல்லாதவனாய் இருந்தானா, he would have thought it's good for nothing. அது ஒண்ணுத்துக்கும் உதவாதுன்னு இருந்திருப்பான். But all God provided him was, ஆனால் தேவனாலே அவனுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஒரு the new jawbone of an ass. கழுதையின் பச்சை புது தாடை எலும்பு. Praise the name of the living God. If you don't know what's left in your life, உங்களுடைய வாழ்க்கையில எது மீந்து இருக்கிறது, தங்கி இருக்கிறது என்று நீங்கள் அறியவில்லை என்றால், ask the help of God. ஆண்டவர்ட்ட உதவி கேளுங்க. Only the Spirit of God can help you to identify what is left in your life. தேவனுடைய ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்களிடத்துல மீந்து இருக்கிறதுன்னு உங்களிடத்துல This தங்கி இருக்கிறது. jawbone of an ass that was left at that place when Samson faced the challenge, only the Spirit of God helped him to identify it. அந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பு ஏற்கனவே அங்கே இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கின போது அவனால் அதை காண முடிந்தது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்ன இருக்குதுன்னு இருக்கு, ஒண்ணுமே இல்லை, இந்த பாரு பாக்கெட்டை பாரு, வீட்டை வந்து பாரு, ஒண்ணுமே இல்லை, நான் பண்ணதெல்லாம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இல்லை, ஆவியானவர் காட்டுவார். இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்குது, ஒரு அல்பமாக தெரியுது. கழுதை தாடை நம்மள இருந்தால் எட்டி விடு, அதுவும் வேறு புது தாடையாம், கப்பு வேற அடிச்சிருக்கோம்.
ரொம்ப நாள் செத்து போய் காஞ்சி போயிருந்ததுன்னா கூட பல வெயில்கள் பல மழை வின்டர் சீசன்லாம் பார்த்துருந்தா அது என்ன இருக்கும், காஞ்சி போயிருக்கும். வீட்டில் கூட கொண்டு வந்து செல்ஃபில் வச்சுக்கலாம் பெருமையாக. இது என்னது, புதுசு. கப்படி மேபி கூட உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை காட்டுறாரு. இவருக்கு அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, this is going to be my weapon. இதுதான் எனக்குரிய ஆயுதம். Verse number 16 says, and Samson said, with the jawbone of an ass, heaps upon heaps, with the jaw of an ass have I slain the 1,000 men. சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். Praise the name of the living God. வந்தது 3000 பேர். இந்த 1000 பேரை பார்த்துட்டு 2000 பேர் என்ன பண்ணாங்க, எஸ்கேப். Praise the name of the living God. இந்த சண்டை முடிச்ச உடனே அவருக்கு தாகம் வருது. அந்த தண்ணி, தாகத்துக்கு தண்ணி எதுலேருந்து வருது, அந்த அடித்த தாடையிலேருந்து வருது. அந்த கப்பு பிடிச்ச, he was refreshed, the Bible says, after he drank that. அவன் அந்த தண்ணீரை குடிச்ச பிறகு அவன் புத்துயிர் பெற்றான். என்ன ஆண்டவரே, 1000 பேரை அடிச்சுட்டு இப்படி நான் தாகத்தில் சாவணுமான்னு என்ன பண்ணியிருப்பாரு, நினச்சிருப்பாரு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, உன் ஆயுதத்திலே உனக்கு போஷிப்பும் இருக்குதுடா. Praise the name of the living God. That little thing that was left and remaining, அந்த மீதியாய் கிடந்த அந்த ஒரு சிறிய பச்சை கழுதை தாடை, it was a weapon, it was a provision. அது அவனுக்கு ஆயுதமாக உபயோகப்பட்டது. அவனை gave him victory, it gave him life. அது அவனுக்கு ஜெயத்தையும் கொடுத்தது, அவனுக்கு ஜீவனையும். What remained in Moses' life? மோசேயுடைய வாழ்க்கையில எது மீதியாய் இருந்தது? It became a great sign. அது ஒரு பெரிய அடையாளமாய் இருந்தது. Sign of God's leading. அது தேவனுடைய நடத்துதலுக்கு அடையாளம். What was left in Samson's life? சிம்சோனுடைய வாழ்க்கையில மீந்திருந்தது என்ன? It was a weapon. அது ஒரு ஆயுதமாய் அவனுக்கு உபயோகப்பட்டது. To win his battle. தன்னுடைய போராட்டத்திலே ஜெயிப்பதற்கு. It was nourishment for him to be refreshed. அவன் உயிர் திரும்ப வருவதற்கு, ஜீவன் அடைவதற்கு காரணமாய். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Let's go and read another incident from 1 Kings chapter number 17. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். It's also another very familiar story we might have heard before. இதற்கு முன்பாக நாம் நன்கு கேட்ட பரிச்சயப்பட்ட ஒரு வேத. This is the miracle that happened in the life of the widow woman of Zarephath. சாரிபாத் ஒரு விதவையினுடைய காரியம். Praise the name of the living God. The Lord told his prophet கர்த்தர் தீர்க்கதரிசியினிடத்தில் in verse number 9, 9ஆம் வசனத்தில், arise and go to Zarephath எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு and dwell there. அங்கே தங்கி இரு. I have commanded a widow woman to sustain thee. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். எங்கனா ஒரு பிசினஸ்மேன் வீட்டுக்கு என்ன பண்ணிரலாம், இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். ஆண்டவர் உன் தேவைகளெல்லாம் அந்த பிஸ்னஸ்மேன் வீட்டுக்கு போ, அங்கு சந்திக்கப்படும் அப்படின்னா பரவாயில்ல. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஒரு விதவையின் வீட்டுக்கு போ. அதுவும் அது நல்ல பென்ஷன் வாங்குகிற விதவையாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது ஒரு மோசமான கண்டிஷனில், அதாவது நம்மெல்லாம் வாழ்வதற்கு சாப்பிடுவோம், அந்த அம்மா என்ன பண்ண போகுது, சாவறதற்காக என்ன பண்ண போகுது, சாப்பிட போகுது. I have commanded a widow woman there to sustain thee. அப்படியே அவள் எழுந்து சாரிபாத்துக்கு போனாள். So the prophet he arose and went to Zarephath. எனவே அப்படியே தீர்க்கதரிசி எழுந்து சாரிபாத்துக்கு போனான். He came to the gate of the city. அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு வந்தபோது, and there was that widow woman the Lord had commanded was gathering the sticks. ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். So the prophet he was right after the business. எனவே அந்த தீர்க்கதரிசி உடனடியாக அவர் வந்த வேலைக்கு வந்தார். அவர் praise the Lord sister, எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கிறீங்களா, எத்தனை வருஷமா விடோவா இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை, இந்த விசாரிப்புலாம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அனுப்புனது எதுக்கு, அவருக்கு பசியோ என்னமோ, நேரம் வேலையில் இறங்கிட்டாரு. I came with the purpose to eat from this woman
நான் இந்த ஸ்ரீனிடத்துல வந்ததே சாப்பிடுவது. Only she has my provision. The Lord has commanded that woman. ஆண்டவர் அந்த விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவள் தான் And she was gathering sticks அவள் விறகுகளை பொறுக்கிக் to கொண்டிருந்தாள். make some fire. அந்த நெருப்பு உண்டாக்குவதற்கு. And he directly told her, fetch me, I pray thee, a little water in the vessel that I may drink. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் And while she was going, even she did not even bring water. அவ கொண்டு வர போகிற போது தண்ணீர் As கொண்டு she வரல. was going, அவ போய் கொண்டிருக்கும் போது she again called the woman and said, bring me also a morsel of bread in your hand. அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு நம்ம தலைவர் நேர பிசினஸ்ல இறங்கிட்டாரு. நான் வந்தது எதுக்கு? உங்களுக்கு ஜெபம் பண்ணவோ ஆசீர்வாதம் பண்ணவோ இல்லை. நான் வந்தது எதுக்கு தான் வந்தேன்? ஆண்டவர் என்னை சாப்பிட்றதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. உனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணல? And she said, as the Lord thy God liveth, I have not a cake but a handful of meal in a barrel and a little oil in the cruse. And behold, I am gathering 2 sticks that I may go in and dress it for me and my son, that we may eat it and die. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன். The humanity, they have a philosophy to eat and live. அந்த மனுஷிகத்துல சாப்பிடுறது எதுக்கான வாழ்வதற்கு. But this woman says, we are ready to eat and die. ஆனா இந்த ஸ்திரியோ இந்த விதவையோ சொல்லுகிறார், நாங்கள் சாப்பிட்டு மரிப்போம். We are getting ready for that. நாங்க அதுக்காக ஆயத்தமா. But the prophet said unto her, ஆனால் எலியா அவளை பார்த்து, fear not and go and do as thou hast said. பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படு. Make me a little cake first and bring it unto me. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. And then you make for you and your son. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். For thus saith the God of Israel, அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் the சொல்கிறார், barrel of meal shall not waste, அந்த மாவு செலவழிந்து போகவும் இல்லை, neither the cruse of oil fail until the day that the Lord sendeth rain upon the earth. அந்த பூமியிலே மழை திரும்ப பெய்யற வரைக்கும் அந்த எண்ணெய் கலசத்துல எண்ணெயும் குறைந்து போகல. இவர் ஒரு கேக்குக்கே அங்க தண்டாடுது. இவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எனக்கு கொடு, அப்புறம் போய் உனக்கு பண்ணி கொண்டு ஒரு தீர்க்க தரிசனத்தையும் போட்டு விட்டுறாரு. என்னது? பஞ்சகாலம் முடியும் மட்டும் there will always be meal in the barrel and oil in the cruse. பானையில் மாவு செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து But she went and did according to the saying of the man of God. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். And she and he and her house did eat many days. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். And the barrel of meal wasted not, neither did the cruse of oil fail, according to the word of the Lord which was spoken by Elijah. எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. The little that was left with her, அவளோடு இருந்திருந்த அந்த கொஞ்சம், it was a seed அது ஒரு வித்தாக, that she had to sow for the great provision of God all throughout the family. அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அவளுடைய வீட்டாருக்கும் அது போஷிக்கக்கூடிய ஒரு பலனாய் இருந்தது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Whatever is left, whatever is remaining, எது உங்களிடத்திலே மீந்திருக்கிறதோ தங்கி இருக்கிறதோ, it's just not enough, it's more than enough. அது அதிகம், தேவைக்கு அதிகமானது, more than enough to lead us, நம்மை நடத்துவதற்கு அது போதுமானது, more than enough to give us victory, நமக்கு ஜெயத்தை அருளுவதற்கு அது போதுமானது, more than enough to keep us alive and revive us, நாம் உயிரோடு ஜீவனோடு வாழ்வதற்கு அது போதுமானது, more than enough for the great provision of God. தேவனாலே கொடுக்கப்படுகிற சகல தேவைகள் நாம் சந்திக்கப்படுவதற்கு அது போதுமானது. Same kind of thing happened in the days of our Lord Jesus. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலும் அதே காரியம் நடந்தது. Mark chapter number 6 beginning from verse number 34. மார்க் 6வது அதிகாரம் 34ஆம் வசனம். Jesus came out and saw much people and he was moved with compassion toward them. திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனதுருகினார். Because they were like a sheep not having a shepherd, and he began to teach them many things. அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை அவர் கண்டு அவர்களுக்கு அநேக காரியங்களை. And the day was now far spent and his disciples came unto him. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து and said, Lord, this is a desert place and now the time is far past. இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று. Send them away that they may go into the country round about and into the villages and buy themselves bread, for they have nothing to eat. புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பம்
அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை Lord Jesus, the meeting is over. ஆண்டவராய் இயேசுவே மீட்டிங் முடிஞ்சிருச்சு. We did not buy any groceries and book a cook to come and cook. மளிகை ஜாமான் வாங்கி ஒரு குக்கை நம்ம புக் பண்ணி அது செய்வதற்கு நம்ம It's getting dark. Better send them home. Let them find and go to the village and find something to eat for themselves. அவங்கள வந்து சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா நல்லது. அவங்க சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கு But Jesus answered them, the disciples, and he said, இயேசு அவர்களை நோக்கி give them something to eat. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். And they said unto him, shall we go buy 200 penny worth of bread and give them to eat? அதற்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். Verse number 38, Jesus said, 38ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், how many loaves have we? உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? Go and see. போய் பாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு முதல்ல அத குடியா. What is left with you? உன்னிடத்திலே மீந்திருக்கிறது என்ன? Don't look at how many people are there. அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்காத. Don't look at how we can provide for such multitude of people. திரளான ஜனங்களுக்கு எப்படி நாம போஷிக்க முடியும்? But I just want to know only one thing. நான் எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் அறிய விரும்புகிறேன். How much do you have now? இப்பொழுது உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? What quantity of food is left with you now? உன்னிடத்திலே மீந்திருக்கிற உணவு பண்டம் எவ்வளவு இருக்கு? It may be little, but I want to know what is left with you. கொஞ்சமா கூட இருக்கலாம். அது what's left, what's remaining is more than enough for everyone. எல்லாருக்கும் போதுமானது அந்த மீந்திருக்கிற கொஞ்சமே. And they said 5 loaves of bread and 2 fishes. அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும். And he made them to sit down by companies on the green grass. அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைத்தார். And he took the 5 loaves and the 2 fishes. அப்பொழுது 5 மீன் அப்பங்களையும் 2 And Jesus looked up into heaven வானத்தை அண்ணாந்து பார்த்து and blessed and break the loaves and gave them unto the disciples to set before them, and the 2 fishes, and divided he among them all. ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். And they did all eat and were filled. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். And then they took up 12 baskets full of fragments of the fishes. அது மாத்திரமல்ல அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை. And they that did eat of the loaves were about 5,000. அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். Praise the name of the Lord. நாமத்துக்கே மகிமை. What's left and what's remaining? எது மீந்திருக்கிறது எது இருக்கிறது? Not just 5,000 but 12 baskets full of fragments and fishes. 5 அப்பம் 2 மீன் தான். What was the seed? ஆனா வித்தாக இருந்தது எது? What was left? எது மீதியாக what was remaining? எது உங்களிடத்தில் மீந்திருந்தது? that was the seed. அதுதான் வித்தாக மாறியது. 5 loaves of bread and 2 fishes. 5 அப்பம் 2 மீன்கள். 5,000 ate to the full. அது 5000 பேர் திருப்தியாக புசித்தார்கள். 12 baskets of fragments were taken அது along with மாத்திரமல்ல the fishes. 12 கூடை நிறைய அப்பத்தையும் மீன் துணிக்கைகளையும் எடுத்தார்கள். There is a song in English that says, ஒரு ஆங்கில பாடல் ஒன்று விதமாய் சொல்லுகிறது, little is much when God is in it. தேவன் கொஞ்சத்திலே தேவன் இருந்தால் அதிகமா அது எப்பயுமே எப்படி தான் இருக்குமா? அதிகமா உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் அதை சரியான ஆளுகிட்ட என்ன பண்ணணும்? ஹேண்ட் ஓவர் பண்ணணும். யார் அவரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Only because those 5 breads and 2 fishes came to the hands of Jesus, அந்த 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவராகிய இயேசுவின் கரத்திலே வந்ததனால he மாத்திரமே blessed and he அதை multiplied. ஆசீர்வதித்தார், அதை பெற்று கொடுத்தார். Praise the name of the living God. We need to understand ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள what's வேண்டும். left with us is a seed. நம் இடத்திலே மீந்து இருக்கிறது, தங்கி இருக்கிறது, அது ஒரு that insignificant amount that is left with you, அது உங்களிடத்திலே மீந்து இருக்கிறது, அது ஒரு அடையாளமாக அது மாறும். that insignificant little weak health, அந்த பலவீனமான தளர்ந்து போன தள்ளாடுகிற அந்த காரியம் உங்களிடத்திலே, little influence, that little opportunity, that little strength, கொஞ்சம் செல்வாக்கு, கொஞ்சம் வாய்ப்பு, that little faith even, அந்த கொஞ்சம் விசுவாசம் கூட, that's enough for God. அது தேவனிடத்திலே போகும். But we need to give it to him. அவரிடத்திலே நாம் கொடுத்தோமானால், Lord, I have only this, என்கிட்ட இது மாத்திரம் தான் இருக்கு, but great is the need. ஆனால் இந்த தேவைக்கு போதுமானதுக்கு இது அதிகமானது. Great is the necessity. தேவைக்கு அதிகமானது. Big things are being expected, பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. but I don't have all these things. என்னிடத்துல அவ்வளவும் இல்லப்பா, but I give to you what is நான் remaining. இதை என்கிட்ட இருக்கிறத உம்மிடத்துல நான் கொடுக்கிறேன். You bless it and you நீங்க multiply. அதை ஆசீர்வதித்து அதை பெற்று தாங்க. What is remaining? எது உங்களிடத்துல மீந்து இருக்கிறது? That's
enough. That's more than enough. அது தேவைக்கு அதிகமானது. It's a sign to lead you. அது உங்களை நடத்துவதற்குரிய It's a அடையாளமாய் sign to இருக்கும். provide for you. அது உங்களுடைய தேவைகளை It's a சந்திக்கக்கூடிய sign to அடையாளம். give you victory. அது உங்களுக்கு ஜெயத்தை It's a கொடுப்பதற்குரிய sign அடையாளம். to refresh you. அது உங்களை ஜீவனை It's கொடுப்பதற்கு a sign for God's great provision in your life. தேவனுடைய தேவைகள் உங்கள் வாழ்க்கையில To சந்திக்கப்படுவதற்கு fulfill great expectation in your life. உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளை சந்திக்கப்படுவதற்குரிய ஒரு அடையாளமாய் Praise the name of the living இருக்கும். God. நாமத்துக்கே மகிமை. You may even say, I have nothing left. நீங்க சொல்லலாம் என்கிட்ட ஒண்ணு கூட மீந்தி இல்லையே. Brother, I don't have even that little you are talking. நீங்க பேசுறீங்களே அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் கூட என்கிட்ட இல்லப்பா. Nothing is remaining. எதுவுமே என்கிட்ட இல்ல. Look at my pocket, look at my home. என்னுடைய பாக்கெட்டை பாருங்க, என்னுடைய வீட்டை வந்து பாருங்க. Look at my heart. என்னுடைய இருதயத்தை பாருங்க. Let me tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். There is one thing with you உங்களோடு கூட ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. that nobody can never take from you. அதை உங்களிடத்திலிருந்து ஒருவராலும் எடுத்து போட முடியாது. Who is that? அது யார்? Is our Lord Jesus அது Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And if he is there, அவர் இருந்தாரானா the precious faith that he has given to அவர் you, கொடுத்த ஒரு விலையேறப்பெற்ற விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்படும். nobody wants it these days. இந்த நாட்கள்ல அது யாருக்குமே விருப்பம் இல்லை. Nobody will be able to take it from you. அதை யாராலும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட You முடியாது. take Job for example. யோபுவை எடுத்துக்கங்க The உதாரணத்துக்கு. devil ripped him off of everything literally. அவனிடத்திலிருந்து யோபுனுடைய காரியத்தை எல்லாத்திலும் பிசாசு எல்லாத்தையும் உரிந்து A perfect man, an upright man, அவன் உத்தமன் சன்மார்க்கன், a man who feared God and eschewed evil. தேவனுக்கு பயப்படுகிறவன், What within one day, பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக ஒரே the news are parading one after the other. அந்த துர்ச்செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக அவனை நோக்கி All your servants are dead. உன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் மரித்தார்கள். All your children they are dead. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்தார்கள். All your cattle they are gone. உன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் கொன்னார்கள். Everything is gone. எல்லாம் போச்சு. Even he lost his marriage உன்னுடைய திருமணமும் நீ இழந்து போனாய். because his wife himself motivated him to curse God and die. அந்த மனைவியின் சொல்கிறாய், ஏன் நீ உத்தமத்துல இருக்க, தேவனை தூஷித்து Then he lost the health of his body. அது மாத்திரமல்ல அவனுடைய சரீர ஆரோக்கியமும் He lost everything. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். He was saying, my children yesterday, today no children. நேத்து என் பிள்ளைங்களா இருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு பிள்ளையே இல்ல. Yesterday he was saying my servants, today he is saying no servants. நேற்று தினம் எனக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு ஒருவரும் இல்லை. Yesterday he said my cattle, and today he is saying no cattle. நேற்று தினம் எனக்கு மிருக ஜீவன்கள் எல்லாம் உண்டாகி இருந்தது. Yesterday he said my marriage, today he said no marriage. நேற்று எனக்கு மனைவி இருந்தால், இன்றைக்கு என்னுடைய திருமண மனைவி இல்ல. Yesterday he said my health, and today he says no health. நேற்று எனக்கு ஆரோக்கியம் இருந்தது, இந்த நாளிலே எனக்கு ஆரோக்கியம் Even the friends they came against him. அவனுக்கு விரோதமாக அவனுடைய சிநேகிதர்களும் Yesterday he could say my friends, and today he could say no friends. அவன் நேற்று தினம் சொன்னா எனக்கு அவர்கள் எல்லாம் நண்பர்கள். So everything in his life was totally ripped off from him. அப்படியாய் அவனுடைய வாழ்க்கையின் காரியங்கள் முழுவதும் Was taken away from him. அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. But he says in Job 19 and 25, அவன் யோபு 19:25 a man who lost literally everything, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷன் the health of his body, அவனுடைய சரீர ஆரோக்கியத்தை the இழந்தான், status and the dignity of his life, அவனுடைய சமூக அந்தஸ்தை அவன் his இழந்தான், marriage, his family, அவனுடைய குடும்பத்தை அவன் his இழந்தான், possessions, his cattle, his servants, his children, வேலைக்காரர்கள், பிள்ளைகள், மிருக the ஜீவன்கள், friendship of his friends, அவனுடைய சிநேகிதருடைய சிநேகிதத்தை everything இழந்தான். was literally ripped off from his life. அப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவனுடைய வாழ்க்கையிலிருந்து சகலமும் But எடுக்கப்பட்டது. he says, ஆனால் அவன் சொல்லுகிறான், my Redeemer liveth. ஆமென், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Praise the name of the living God. He had nothing in his life to call mine. எனக்குன்னு சொல்றதுக்கு அவனுக்கு வாழ்க்கையில ஒன்றுமே He இல்ல. didn't have children to call them mine. பிள்ளைகளை பார்த்து இது என் பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு He didn't have servants to call them mine. வேலைக்காரர்களை பார்த்து என் He வேலைக்காரர்கள் சொல்ல didn't யாரும் இல்ல. have cattle to call them அதுபோல mine. என் மிருக ஜீவன்கள் என்று சொல்ல மிருக He ஜீவன்கள் didn't have his marriage to call it mine. அதுபோல திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்ட மனைவியை பார்த்து என் மனைவி என்று சொல்ல He didn't have his friends to call them mine. அதுபோல தன்னுடைய சிநேகிதர்களை பார்த்து இவர்கள் என் சிநேகிதர்கள் என்று Even he சொல்ல didn't have the health of his body to call it mine. தன்னுடைய ஆரோக்கியத்தை குறித்து கூட தனக்கு ஆரோக்கியம் என்று சொல்ல He didn't have the dignity to call it my dignity. சமூக அந்தஸ்திலே நான் இவ்வளவா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. But though he was ripped off of everything, ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து போன நிலையில் he இருக்கிறான். still said my Redeemer liveth. ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு The இருக்கிறார். devil who could rip off everything from his life, பிசாசானவன் அவனுக்குரிய எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் உரிந்து rip off போட்டாரோ, his dignity, அவருடைய சமூக அந்தஸ்தை இழக்க rip off of வைத்தார். his blessings, அவருடைய ஆசீர்வாதத்தை இழக்க rip செய்தார். off of his children, அவருடைய பிள்ளைகளை இழக்க his செய்தார். servants, his cattle, his அவருடைய everything. வேலைக்காரர்கள், அவருடைய மிருகஜீவன்கள் எல்லாவற்றையும் இழக்க His marriage, செய்தார். his friendship. அவருடைய திருமணம், அவருடைய The சிநேகிதர்கள், devil could not touch the redeemer that was in ஆனால் him. அவனுக்குள்ளே வாசமாயிருக்கிற மீட்பரை பிசாசனாலே தொட முடியல. And he said, my அவன் redeemer. சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Praise the name of the living என்னுடைய God. நாமத்துக்கே மகிமை. What was the latter end of his life? அவனுடைய என்ன குறைவாக இருந்தது? God restored back to him twice as much as he had before. அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றை காட்டிலும் மீண்டுமா எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் So we may even say this evening, I have nothing. நீங்க சொல்லலாம், இந்த மாலை வேளையில என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. Oh, you have precious faith that God has given you. தேவன் கொடுத்த ஒரு விலையேற பெற்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. That was once delivered unto the அது saints. ஒரு விசை பரிசுத்தவான்களுக்காக When ஒப்புக்கொடுக்கப்பட்டது. you earnestly contend for it, நீங்கள் அதற்காக தைரியமாய் நீங்கள் போராட to வேண்டும். preserve it, அதை காத்துக்கொள்ள வேண்டும். because that is only left with you. அது ஒண்ணுதான் உங்களிடத்துல மீந்திருக்கிற ஒரு See, காரியம். this nobody can take it from you இத யாராலையும் உங்களிருந்து எடுத்து போட முடியாது. unless you take it and voluntarily இல்ல throw it. நீங்களே எடுத்து வேற இடத்துல கொடுத்தாதான் உண்டு. Nobody can take it from அதை you. யாராலையும் எடுக்க முடியாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Because God has given it to you as precious. ஏனென்றால் தேவன் அதை ஒரு விலையேற பெற்றதாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். It's something that shall not be taken away from you. அது உங்களிடத்திலிருந்து ஒரு காலம் எடுபட்டு போக கூடாத ஒன்று. It's like Jesus, talked to Mary and Martha. மாத்தா மரியாள் இடத்துல ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை When he went to the house of Mary and Martha, அந்த மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து சென்றபோது Martha was cumbered about with the household chores. மாத்தாள் தன்னுடைய வீட்டு காரியங்களை குறித்து பற்பல காரியங்களை குறித்து அவள் But கவலைப்பட்டு her little sister Mary sat at the feet of சிறிய Jesus, சகோதரியான மரியாளோ இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை heard his கேட்டுக்கொண்டிருந்தாள். word. அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். Martha comes and complains, அப்பொழுது மாத்தாள் வந்து ஆண்டவரிடத்திலே, Lord, this little girl is not helping me to do the household business. என்னுடைய தனியே வீட்டு வேலை செய்யும்படி விட்டு வந்திருக்கா, கொஞ்சமாவது அவளுக்கு சொல்லக்கூடாதா? உடனேல ஒன்னு கொடுத்து என்ன சொல்லும் ஆண்டவரே, உதவி போ செய்யும்படி அக்காக்கு என்ன பண்ணு, Lord, give a smote her head and tell her, go and help your sister. அவளுக்கு ஒரு உதை போட்டு எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று சொல்ல சொன்னான். What did Jesus say? அப்பொழுது இயேசு அவளுக்கு, Martha, you're cumbered about with the affairs of this life. மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். One thing is needful. தேவையானது ஒன்றே. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. தேவையானது ஒன்றே. நீங்க போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு இது தேவை அது தேவைன்னு லிஸ்ட் போட்டு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய பதில் என்ன? தேவையானது. உனக்கு இதெல்லாம் கிடையாது, இந்த லிஸ்டையே தூக்கி என்ன பண்ணு, குப்பையில் போடு, உனக்கு தேவையானது ஒன்றே. Mary had chosen that good part which shall not be taken away. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. What is that good part? அந்த நல்ல பங்கு என்ன? Good part is God himself. தேவன் தாமே நமக்குள்ளே அவர் இருந்தா போதுங்க. ஆமென். What's remaining with you? உங்களிடத்திலே மீந்திருக்கிறது என்ன? You may say, brother, I have only little faith. நீங்க சொல்லலாம், கொஞ்சம் விசுவாசம் இருக்கு சகோதரனே. Jesus did not say big mountainous faith. Faith like the seed of a mustard seed. That's அவர் enough. வந்து பெரிய விசுவாசம், மலையளவு விசுவாசம் இல்ல, கடுகளவு விசுவாசம் இருந்தா That போதும். little thing that is remaining. அந்த மீந்திருக்கிற அந்த கொஞ்ச காரியம், Little thing that's left. உங்களிடத்திலே இருக்கிற அந்த கொஞ்ச காரியம், It's more than enough. அது போதுமானது. Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கு Because as long as that faith is in you, ஏனென்றால் தேவனாக அவர் கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற God விசுவாசம் can உங்களுக்குள்ளது. move the mountains. கர்த்தராலே மலைகளை கூட அசைக்க முடியும். Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே மகிமை. And nothing will be able to stand against you. அதற்கு எதிராக எதுவுமே நிலைத்து So நிற்காது. the little that's remaining, எனவே மீந்திருக்கிற கொஞ்சம், what's left? எது மீந்திருக்குது? Especially in the life of a believer, விசுவாசி என்கிறவருடைய வாழ்க்கையிலே விசேஷமாய் it's more than enough. அது ஆண்டவருக்கு தேவைக்கு அதிகமானது. Yes, we have another month that is before us. நமக்கு முன்பாக இன்னொரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். We all have future before us. If the Lord tarries is coming on this year, ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நமக்கு எதிர்காலம் என்ற ஒன்று how இருக்கிறது. it will be, அது எப்படி இருக்கும்? how things will change, காரியங்கள் எப்படி what மாறும்? will happen to me, எனக்கு என்ன what நடக்கும்? will happen to my family, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன what will ஆகும்? happen to my job, என்னுடைய வேலைக்கு என்ன what ஆகும்? will happen to my spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன No, the ஆகும்? Lord says what's remaining. ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட என்னப்பா இருக்கு மீதி? That little faith like that of a mustard seed. அந்த கடுகு விதை அளவு The விசுவாசம், precious faith that I have given you. நான் உங்களுக்கு கொடுத்த அந்த விலையேற பெற்ற விசுவாசம்,
That's more than enough. அது போதும். God bless you all. In Jesus' தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. With this promise, may the Lord lead us through this entire month and for the rest of our இந்த lives. வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவன் இந்த முழு மாதத்தையும் நம்மை நடத்துவாராக. And the rest of our lives. நம்முடைய வாழ்க்கையின் மீதியான வாழ்க்கையை நடத்துவாராக.